Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி என்னோட வீக்லி க்ரோசரி ஷாப்பிங் பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. எவ்ரி வீக் நான் க்ரோசரி ஷாப்பிங் போவேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் தான் போவேன். பிகாஸ் அங்கே தான் ரீசனபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். வீக்லி நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாரத்துக்கு என்ன நான் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் என்னோட க்ரோசரிஸ் ஜாமான் வாங்குவேன். இந்த ஒரு வாரத்துக்கு நாம் சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த லிஸ்ட் படியே நான் ஜாமான் வாங்குவேன். ஸோ என்னோட எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட்குள்ளார இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவேன். என்னோட வேலை முடிஞ்சோன்னு தான் நான் லோட்டஸ் போய் ஷாப்பிங் பண்ண போவேன். நான் யூஸ்வலாக லோட்டஸில் என்ன வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ், சாஸ், ஆயில், இந்த மாதிரி க்ரோசரிஸ் ஜாமான் இருக்குல்ல, இந்த மாதிரி க்ரோசரிஸ் ஜாமான் தான் நான் லோட்டஸில் வாங்குவேன். ஸோ எந்தெந்த ஜாமான் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு நான் பே பண்ண போனேன். ஸோ பே பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே ஆகிட்டு அதோட நேராக நான் பில்லியனுக்கு போனேன். பில்லியனில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் பிஸ்கட் வாங்கிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே ஆகிட்டேன். ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கு மொதல் வேலையாக நான் வாங்கிட்டு வந்த க்ரோசரிஸ் எல்லாமே எடுத்து அடுக்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது என்ன பண்ணுவேன், ஒரு டப்புவேர்லையும் போட்டு அரேஞ்ச் பண்ணி அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள வெஜிடபிள்ஸ் நான் அழகாக டப்புவேரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எப்பயுமே அரைச்சி வச்சுருப்பேன். என்னோடய ஃப்ரிட்ஜில் எப்பயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, அன்னியன் எப்பயுமே ஸ்லைஸ் பண்ணி என்னோட ஒரு டப்புவேரில் போட்டு என்னோட ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். ஸோ இது மூலிமா நான் டெய்லி எனக்கு சமைக்கிறதுக்கு என்னோடய ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ கைஸ், உங்களுக்கு வேறு என்னாச்சும் டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி என் கூட உங்களோட டிப்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுனால எப்பவுமே நான் ஜாமான் கொஞ்சமாக தான் வாங்குவேன். ஸோ அதனால் என்னோட க்ரோசரிஸ் ஜாமான் அடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே என்னோட வேலை முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரெஷ்ஷான ஜாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிடுவேன். விச் மீன்ஸ் நான் இந்த வாரத்துக்கு சிக்கன் தான் வாங்கினேன். நான் பார்த்தேன் ஃபிஷ் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லாத காரணத்தினால நான் சிக்கன் மட்டும்தான் வாங்கினேன். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே அழகாக ஸ்கின்னாக க்ளீன் பண்ணி அதோட ஃபேட்ஸ் நான் எடுத்துட்டு சின்னதாக கியூப்பாக வெட்டி ஒரு டப்பாலையும் நான் போட்டு வச்சுக்கேன். ஸோ எவ்ரிடே நான் சமைக்கும் போது நான் ஈச் கண்டெய்னர் எடுத்து எனக்கு சமைக்கிறதுக்கு ஸ்னாங்கா இருக்கும். இந்த மாதிரி கண்டெய்னர்ல நான் போட்டு வச்சுக்குவேன். கடைசியா பார்த்தீங்கன்னா கருப்புல அண்ட் தென் கொரியண்டர் லீஃப், இது ரெண்டுமே கொஞ்சம் பெரிய வேலை தான். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஈச் டப்பவேரில் க்ளீன் பண்ணி அழகா சுத்தமாக அது ஆஞ்சிட்டு இந்த மாதிரி டப்பவேருக்குள்ளார ஒரு டிஷ்யூவை போட்டு வச்சுக்குவேன். பட் இது வாஷ் பண்ண மாட்டேன். ஏன் வாஷ் பண்ண மாட்டேன்னா, வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால நான் வாஷ் பண்ணாமே இந்த டப்பவேரில் போட்டு வச்சுக்கிட்டு எப்பயுமே எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிப்பேன். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Bye.